இது வரைக்கும் அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே போனது கிடையாது, புதுசாக போயிருக்கிறாரு. கன்னி பேச்சு சார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்மளும் ஏதோ ஒன்று பேசணுமே, நம்மளும் வந்து கதாநாயகனாக எத்தனையோ படத்தில் நடிச்சிட்டோம், நாமளும் பல படங்களை தயாரிச்சிட்டோம், பாராளுமன்றத்தில் ஏதோ ஒன்று தயாரிப்போம்னு புதுசாக ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். தமிழ்நாட்டு மக்களே உங்களை மதிக்கலை, நீங்கள் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து 1% ஓட்டு கூட வாங்க முடியல. அப்படிப்பட்டவருக்கு போனால் போதுன்னு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ராஜ்யசபா சீட்டு கொடுத்து உங்களை உள்ளே உட்கார வச்சிருக்கு. பெரியாரே இந்த மாதிரி தமிழனை மதிக்க மாட்டாங்க யாருன்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு சொன்னதை போய் உடனே இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பாய்வது என்பது முட்டாள்தான். கமல் வந்து கிறிஸ்துவ கைக்கூலின்னு சொல்கிறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகமே கிறிஸ்துவ கைக்கூலின்னு நான் சொல்ல வரேன். வைரமுத்துவும் கமலஹாசனும் ஒரே கேட்டகரி. எதில் தெரியுமா? மீசம் முறுக்கிறதுல மட்டும் இல்லை, இன்னொன்று முறுக்கிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். They both are sailing the same boat. ஒரே படகுல சவாரி செய்யும் 2 பேர்களும் ஒரே படகுல சவாரி செய்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த விஷயத்தில். கனிமொழியுடைய பாய்ச்சாலாம் இங்கே பழிக்காது. இப்போ நீங்கள் கிருமின்னு சொன்னாலும் அந்த கிருமியை தூக்கி நாங்கள் பாக்கெட்டில் போட்டுக்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி தமிழ் மக்கள். ஆக தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள், இந்தி நமக்கு கட்டாயம் அவசியம். இந்திய தேசத்தில் இந்தி கட்டாயம் அவசியம். இந்த இந்தி திணிப்பு போராட்டம் இந்த கதையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது. முதல்ல உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை தூக்கி வெளியே போடு. உன் வீட்டில் வேலை செய்கிறவனே இந்திக்காரன், அவனை வச்சுக்கிட்டு இருக்கார். அப்புறம் என்னத்தை இந்தி கிருமி நீ சொல்கிறது? 1.5 கோடி ரூபாய் கட்டாயம் கட்டி தான் ஆகணும் ஃபைன். அடுத்தது ஹைகோர்ட்டும் கட்டாயம் கட்டணுன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் போனால் சார், சுப்ரீம் கோர்ட் போனாலும் அதான் கதை, கட்டி தான் ஆகணும். வரி ஏய்ப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின்படி என்ன பண்ணலாம், அவர் மேலே கேஸ் போடலாம். அதனால இவர் வந்து தேச துரோகின்னு கூட சொல்லலாம். அதனால இவர் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். நம்ம தான் டாப் இன்ஜின். உண்மைதான், அவர் டாப் இன்ஜின் தான், யார் இல்லைன்னு. அதனால தான் வரி ஏய்க்கிறாரு. டாப் இன்ஜினாக இருக்கிறது தான் டாப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. முதல்ல நீ அரசியலுக்கு வந்திருக்க மாட்டிய, நீ டாப் இன்ஜினாக இருந்தா. டாப்பில் ஒன்றுமே இல்லாத ஒரு இன்ஜினியர். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலாக நேற்றுக்கு நம்ம பாராளுமன்றத்தில் வந்து நம்ம கமல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கர்ஜனையான ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் தான் முதல் மொழி, எங்களோட ஆதி மொழி, அதை வந்து நீங்கள் எப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி நீங்களாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு சார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழர்கள் பெருமைக்குரியவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உலகத்தில் எந்த இடத்துக்கு போனால் ஒரு தமிழ்னா நம்ம கட்டாயம் நம்ம பார்க்கலாம். ஆனால் எந்த தமிழ்னை பார்க்குறோன்னு ஒரு இது இருக்குது. இப்போது கனடா தேசத்தில் நான் வந்து தமிழன்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே என்னை மேலே இங்கேயும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அப்போ தான் என் பக்கத்தில் எங்கள் அண்ணன் இருந்தான். எங்கள் அண்ணன் சொன்னான், டே இங்கே வந்து நீ தமிழன் சொல்லக்கூடாது, தமிழன் சொன்னால் ஸ்ரீலங்கன் அர்த்தம் என்ன, ஆனால் நீ இந்தியன்னு சொல்லிப்பாரு, உனக்கு வேறு விதமான ஒரு பெருமை கிடைக்கும்னு சொல்லிட்டு உடனே நான் சொன்னேன், சாரி ஐ எம் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் அன் இண்டியன் அப்படின்னு. உடனே அந்த முகமே அவனுக்கு மாறி ஒரு சந்தோஷத்தோடு கூட இந்தியாவின் பெருமையை அறிந்தவனாக அவன் இருந்தான். தமிழனுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் உண்டு. அதான் ஒரு கதை அடிக்கடி நானே என்னுடைய எல்லா ஸ்பீச்சஸ்லையும் நான் சொல்லுவேன். 2 நண்டை வச்சுக்கோ, ஒரு நண்டு வந்து தமிழ் நண்டை வச்சுக்கோ. இந்த நண்டு என்ன செய்யாது, தாராளமாக திறந்தே வச்சுக்கலாம் அந்த நண்டை ஒரு பாட்டிலில் போட்டு. ஏன்னா தமிழ் நண்டு வந்து இன்னொரு தமிழ் நண்டை ஏறவே விடாது, காலை பிடிச்சி இழுத்து தான் பழக்கம். இது தமிழ் நண்டுக்குன்னு இருக்கிற ஒரு சிறப்பான காரியம், தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான காரியம். எனக்கே வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு, ஏன்னா நானும் ஒரு தமிழர் என்ன. ஆனால் இதுதான் தமிழனுடைய சிறப்பு. இதில் அருமையான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னதில் என்ன தவறு இருக்குது? நீ தமிழ் பேரை சொன்னா வச்சு நீ ஒன்றும் வாழ்க்கையில் வாழவே முடியாது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கோட் பண்ணதே வந்து பெரியார் தான் இப்படி சொன்னார்னு கோட் பண்ணதே விஷயம் இருக்குல்ல. கரெக்டு. அவங்க கோட் பண்ணதெல்லாம் எல்லாம் மறந்துடுவான். யார் சொன்னாங்க இதெல்லாம் சொல்லி சொல்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவான். இதை கமலஹாசன் சொல்கிறார். இவருக்கு என்னென்னா,
இது வரைக்கும் அவர் பாராளுமன்றத்துக்குள்ளே போனது கிடையாது, புதுசாக போயிருக்கிறாரு. கன்னி பேச்சு சார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்மளும் ஏதோ ஒன்று பேசணுமே, நம்மளும் வந்து கதாநாயகனாக எத்தனையோ படத்தில் நடிச்சிட்டோம், நாமளும் பல படங்களை தயாரிச்சிட்டோம், பாராளுமன்றத்தில் ஏதோ ஒன்று தயாரிப்போம்னு புதுசாக ஒரு காரியத்தை அவர் பேசுகிறாரு. அதாவது தமிழ்நாட்டு மக்களே உங்களை மதிக்கலை, நீங்கள் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து 1% ஓட்டு கூட வாங்க முடியல. அப்படிப்பட்டவருக்கு போனால் போதுன்னு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ராஜ்யசபா சீட்டு கொடுத்து உங்களை உள்ளே உட்கார வச்சிருக்கிறாங்க. அதான் சார், இப்போ திமுகவே அவ்வளோ எதிர்த்துட்டு கடைசியாக அங்கே பாராளுமன்றத்திலே போய் அண்ணாவின் பிள்ளையாக, பெரியாரின் பேரனாக, ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படிலாம் பேசுகிறாரு சார். அதான் சொல்கிறேன். அப்போது எவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது, தமிழ்நாட்டை நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே இருக்கிற சமயத்தாவது கொஞ்சம் ஒழுங்காக பேசணும். உங்களுக்கே தமிழ் சரியாக வராது, அதான் பிரச்சனை. தமிழ் வராதா? நீங்கள் பாருங்கள், அவர் பேசும்போது பாருங்களேன், ஸ்கிரிப்ட் பேசுவார், சாதாரணமாக பேசும்போது கவனிங்க, அவருக்கு சரியாக தமிழ் வராது. அவர் வந்து தமிழை பற்றி பேசுறது அது சரியான்னு எனக்கு தெரியல. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. தமிழன் வந்து தமிழன் தான் நல்லவன், நான் இல்லைன்னு சொல்ல, தமிழை தான் திறமசாலி. ஆனால் அதே நேரத்தில் தமிழன் அப்படின்னு சொன்னாலே உலக நாடுகளிலே எங்கேயுமே நல்ல பேரே இல்லைங்க. இது நான் அனுபவித்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். மற்றவங்களாம் இப்போ கேட்குறவங்கள குண்டு செட்டில் குதிரை ஓட்டுறவங்களா இருப்பாங்க. நான் இங்கேயே உட்காந்துட்டு சில விமர்சனங்களை எனக்கு எதிராக பேசலாம் நீங்கள் என்ன, ஆனால் வெளிநாடுகளில் போய் பாருங்கள், போய் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி பாருங்கள், தமிழன் சொல்லி பாருங்கள். இந்தியான்னு சொல்கிறத காட்டு சொன்னால் உங்களுக்கு பெருமை, தமிழன் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் தான் கிடைக்கும். என்ன ஒன்றும் இல்லை, எங்கேயோ இந்தியாவுக்கு எங்கே போயிட்டீங்க, இங்கே வெளிநாடுக்கு எங்கே போயிட்டீங்க, வட இந்தியாவில் போய் தமிழன் சொல்லி பாருங்கள். ஒருக்க நான் பீகார் பார்டரில், நேபாளுக்கும் பீகாருக்கும் பார்டரில் எங்கள் கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது, அதுக்கு நான் போர்டு மெம்பராக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக நான் இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த பீகார் பார்டரில் அந்த ட்ரெயினில் ஏறி உட்காரன், ஏய் மதராசியா நீ அப்படின்னு கேட்டான் என்ன, ஏய் மதராசி அப்படின்றான். ஏன்னா நம்ம பேர் கெட்டு கிடக்குது, தமிழன் பேர் அப்படி கெட்டு போய் கிடக்குது. அதனால் அவங்க குறிப்பிட்டு சொன்னது பெரியாரே தமிழனை மதிக்கலைன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. வேற ஒன்றும் சொல்லலையா, தவறாக ஒன்றும் சொல்லலையே, பெரியாரே இந்த மாதிரி தமிழனை மதிக்க மாட்டாங்க யாருன்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு சொன்னதை போய் உடனே இவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பாய்வது என்பது முட்டாள்தனம். பட் இருந்தாலுமே வந்து கமல் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ கைக்கூலின்ற மாதிரி எல்லாருமே போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக சார் அப்படி? கமல் வந்து கிறிஸ்தவ கைக்கூலின்னு சொல்கிறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகமே கிறிஸ்தவ கைக்கூலின்னு நான் சொல்ல வரேன். அப்போ உங்களுக்கு நல்லது தானே சார்? நல்லது இல்லைங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பி இருக்கிறாங்க? கிறிஸ்தவத்தை நம்பி தானே இருக்கிறாங்க. அதனால தான் எப்பவுமே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மைனாரிட்டிக்கு சப்போர்ட்டுன்னு. அதே மாதிரி தானே அவரை சார்ந்தவர் யார்? கமலஹாசன் தானே. என்ன கமலஹாசன் கிட்ட வேலை செய்கிற ஆட்கள்லாம் யாருங்க? எல்லாமே கிறிஸ்தவ மக்கள் தான். ஃபஸ்ட்டு கமலஹாசனுடைய ஃபஸ்ட்டு கேமராமேன் பேர் வந்து பிரகாஷ். சரிங்களா? யார் வேணா கேட்டுக்கிட்டோம் அது. பிரகாஷ் யாருன்னா என் மாமா பையன், இப்போ ஒரு உயிரோடு இல்லை. சரியா? பிரகாஷ் தான் முதல் கேமராமேனு ஆரம்பத்தில் கமலஹாசனுக்கு. அப்போ என் மாமா பையன் கிறிஸ்தவன் தானே, விளங்குதா? அப்போது அவர் கூட இருக்கிற அத்தனை பேருமே கிறிஸ்தவர்கள். அதனால் கிறிஸ்தவருடைய கைக்கூலின்னு சொல்கிறதுல ஒன்றும் தவறே கிடையாது. ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வைரமுத்து அவர்களோட வந்து கமலை அவர் ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு. அதாவது கன்னி பேச்சா இல்லை, இது ஒரு காளையோட பேச்சு அப்படின்ற மாதிரி, எழுந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி, மீசியை முறுக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சார். அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி. யார் சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்களே வைரமுத்துவும் கமலஹாசனும் ஒரே கேட்டகரி. எதில் தெரியுமா? மீசம் முறுக்கிறதுல மட்டும் இல்லை, இன்னொன்று முறுக்கிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும். என்ன இந்த பொது வழியில் நான் சொல்ல வேணாம், நான் விரும்புகிறேன். ரெண்டு பேரும் கேரக்டரும் இந்த அவங்கள்ட்ட வந்து ஒரு ஆடவர் இல்லாதவங்க வந்து கிடைச்சாலே போதும், அதுக்கு மேலே நீங்கள் பில்டப் பண்ணிக்கணும். சரிங்களா? அவங்கள வந்து காலி பண்ணிட்டு தான் இவங்க மறு வேலையை பார்ப்பாங்க. என்ன சினிமா துறையில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர். என்ன இவங்க மூலமாக எத்தனை பேர் சீரழிஞ்சாங்கன்னு எனக்கு கணக்கு நான் சொல்ல முடியும், என்கிட்ட கணக்கு இருக்குது.
பாவம் எத்தனை பேர் கதறி இருக்கிறாங்க, அவங்களாம் எனக்கு கணக்கு இருக்குது. அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா 2 பேருமே ஒரே கேட்டகரியில், ஏன்னா இந்த கேட்டகரி அந்த கேட்டகரியை சொல்ல தான் செய்யும், அந்த கேட்டகரி இந்த கேட்டகரியை சொல்ல தான் செய்யும். அது இயல்பு. they both are sailing the same boat. ஒரே படகுல சவாரி செய்யும் 2 பேர்களும் ஒரே படகுல சவாரி செய்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த விஷயத்தில். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் வந்து மோடி அவர்களை வந்து தாக்குறதுக்காக தயாரானாங்க எதிர்க்கட்சியினர் அப்படின்ற மாதிரி ஓம் பிர்லா ஸ்பீக்கரை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். முக்கியமாக அந்த பட்டியலில் யார் பார்த்தோன்னா நம்ம ஜோதிமணி அவர்களும் சுதா அவர்கள் எம்பி இவங்க எல்லாம் வந்து மோடி அவர்களை தாக்குறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார். இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே வச்சது இல்லையே. அதாவது உண்மையாகவே நான் பல நேரம் அதை சிந்திக்கிறது உண்டு. அருமையான பிரதமர் மோடி அவர்களை எந்த நேரமும் யார் வேணாலும் தாக்கக்கூடிய நிலையில் தான் அவர் இருக்கிறார். பாவம் அவர் ரொம்ப சிறந்த மனிதர். சிறந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வது மிக மிக கடினம். அப்படி சிறப்பு மிக்க மனிதர்னா பிரதமர் மோடி அவர்கள். நானும் நீங்கள் சொல்கிற அந்த காரியத்தை நான் பார்த்த சமயத்தில் இந்த எதிர்கட்சி அவர்கள் வந்து இப்போது என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா 3வது முறையாக அவர் பிரதமராக உட்கார்ந்துட்டார். அதனால் 4வது முறை வரக்கூடாது. ஒருவேளை அவர் உயிரோடு கூட இருந்தால் கூட இவரால் தான் இந்த கட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரை காலி பண்ணவும் தயாராக இருப்பாங்க. இப்போது அசம்பிளி நடக்குது, பார்லிமெண்ட் நடக்கிற நேரத்தில் கும்பலில் யார் என்ன செய்தால் என்ன தெரியும். அந்த நேரத்தில் பாதுகாப்பு படையெல்லாம் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஒரு சபை தானே நடக்குது, எல்லாரையும் மனிதர்கள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க, இங்கே யாரும் எதிராளி இருக்க மாட்டாங்க அப்படி நினச்சி தானே அங்கே இருப்பாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற இந்த ஆட்கள் நிச்சயமாக எதையும் செய்ய வல்லவர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் கூலிக்காரங்க, கைக்கூலியாக தான் செயல்படுறாங்க அவங்க கட்சிக்கு. அதனால் அவங்க எதுவும் தயாராக இருப்பாங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு. அதனால் பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நானும் அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னன்னா, எந்த நேரமும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஏற்படலாம், பாராளுமன்றத்திலேயே ஏற்படலாம். ஏன்னா பல இடங்களில் நடந்திருக்கு இதெல்லாம். இந்தியாவிலும் நடப்பதிலே சந்தேகமில்லை, நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆமாம் சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு சிரிப்பை பார்த்துருக்கீங்களா? சரவணன் டிஎம்கே என்ன அதான் ஒரு டிபேட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பாரு. ஆமாம் 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 ஆமாம். அது எதுக்காக அப்படியே சிரிச்சார்? என்ன ரீசன்னால, என்ன பிரச்சனை அவருக்கு? அதாவது அவர் பேசுறது அவருக்கே சிரிப்பாக தான் தெரியுது. ஒன்று முதல் காரியம். 2வது, டிபேட்டில் இருக்கும்போது உண்மையை யாரும் பேசுறது கிடையாது. பேசுவதற்காக பேசுகிறாங்களே தவிர உண்மைத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது இப்போ நான் உட்காந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னா, ஏதோ கேமரா முன்னாடி உட்காந்துருக்கிறேன், ஒருத்தர் என்னை கேள்வி கேட்குறாரு அப்படின்னு நான் பேசுவது வேற. ஆனால் என் மனதில் ஒரு சிந்தனை ஒன்று போயிட்டுருக்கும். இந்த சிந்தனையை நான் வெளிப்படுத்தினா தான் உண்மையான மனிதன். அப்படி வெளிப்படுத்தாவிட்டால் அந்த மனிதன் யார்? அவன் கோமாளி தான். அந்த மாதிரி கோமாளித்தனமாக செய்கிறவர் தான் அந்த ஆள். அவருக்கு நல்லாவே தெரியும் தான் பேசுவது உண்மை இல்லை, உண்மைத்தன்மை இல்லாத காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், அந்த இடத்துல ஒரு சிரிப்பை உண்டாக்குறார். இதுதான் கதை. தோக்க போகிறோன்னு தெரியும், முடிஞ்சு போச்சு நம்ம கதை, இருந்தாலும் நம்ம ஜெயிக்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இப்படி தான் சிரித்து கொண்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து கனிமொழி அவர்களுமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி ஹிந்தி திணிப்புன்றதை வந்து இந்த ஹிந்தி திணிப்பு கிருமி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களே சார். அதாவது அந்த போர்டு ட்ரெயினில் போகும்போது போர்டு போட்டிருப்பாங்களா சார் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு. அதில் வந்து எப்பவுமே நடுவில் வந்து முக்கியமாக அது பிளாக் கலரில் வந்து நீட்டாக அழகாக பெருசாக போட்டிருப்பாங்க, தமிழில் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஹிந்தியில் போட ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ இந்த ஹிந்தி திணிப்பு கிருமி வந்து வித்தியாசமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே. ஏன் ஹிந்தி கற்றுக்கூடாதா என்ன? ஏன் அவங்க மகனுக்கே ஹிந்தி தெரியும், இந்த அம்மாக்கே ஹிந்தி தெரியும், அவங்க புருஷனுக்கு ஹிந்தி தெரியும். நீங்களே ஹிந்தி பேசாமல் இருந்துருங்களேன் பார்ப்போம். இந்தியை வந்து கிருமி நீங்கள் சொல்கிறீங்க, என்ன ரைட் இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். என்ன உங்களுக்கு ஹிந்தி தெரியலாம், உங்களுக்கு வியாபாரமே நடக்காது, உங்கள் பிஸ்னஸே நடக்காது. எப்படி? அவர் பிஸ்னஸ் எல்லாம் குஜராத்லேயும் அங்கே தானேங்க பிஸ்னஸே. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் கிடையாது, அவங்களுக்கு வட இந்தியாவில் தான் பிஸ்னஸ். முழுக்க முழுக்க வட இந்தியாவை நம்பி தான் இவருடைய வாழ்வாதாரமே இருக்குது. சரிங்களா? திமுகவில் இருக்கிற மூத்த, அதாவது
இந்த குடும்ப ஆட்சியாளருடைய அத்தனை வியாபாரமும் எங்கன்னா வட இந்தியாவில் தான். இந்தி தெரியாமல் வட இந்தியாவில் இருக்க முடியுமா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ட்ரெயின் ஏறுங்க, இங்கேருந்து திருப்பதி போங்க. திருப்பதி எல்லாரும் போவீங்க, கோயிலுக்கு போவீங்க இல்லையா? போகிற ட்ரெயின் ஏறணும், இங்கேருந்து திருத்தணி தாண்டின உடனே அவன் என்ன பண்ணுறான்? இந்தியில் தான் பேசுகிறான். அது தெலுங்கு மாநிலம், ஆனால் இந்தியில் தான் பேசுகிறான். அந்த இந்தி தெரியலனா உங்களால் என்ன பண்ண முடியாது? திருப்பதியிலே நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்கள் சாமி கும்பிட போக முடியாது. இந்த மாதிரி நிலையில் இருக்கிறத போய் அப்பேற்பட்ட இந்தியை போய் கிருமின்னு சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன், மக்களை ஏமாற்றி, தமிழ் மக்களை ஏமாற்றி மறுபடியும் இந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் டாக்டர் கலைஞர் சொன்னதை மறுபடியும் இந்த அம்மா செய்கிறாங்க. ஏன்னா இந்த ஜீன்னு சொல்லுவாங்களே, ரத்தத்தில் ஊர்னது, அதை இந்த அம்மா செய்கிறாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காது. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாத்தையும் படிக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. அதுவும் முதல்ல ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க, ரெண்டாவது இந்தியை கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறாங்க. தமிழ் தான் நம்ம வீட்டிலே பேசுகிறோமே, இதான் நம்ம கற்றுக்கொள்ளணும், இது ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு ஆங்கிலம் தெரியணும், ரெண்டாவது ஹிந்தி தெரியணும். அதனால இப்போ இந்த பாட்சாலாம் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த கனிமொழியுடைய பாட்சாலாம் இங்கே பலிக்காது. இப்போ நீங்கள் கிருமின்னு சொன்னாலும் அந்த கிருமியை தூக்கி நாங்கள் பாக்கெட்டில் போட்டுக்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ் மக்கள். ஏன்னா எல்லா தமிழ் மக்களுக்கும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. எங்கள் வீட்டு பக்கத்தில் சும்மா அந்த பலசரக்கு கடை, அவர் ஹிந்தி பேசுகிறாருங்க. நான் ஆச்சரியமா ஆன்னு பார்க்குறேன். என்னப்பா இவர் ஹிந்தி பேசுறியே, என்னப்பா எப்படிப்பா ஹிந்தி பேசுகிற அப்படின்னு கேட்டால், என்னென்ன பண்ணுறது, என் வியாபாரத்துக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் ஹிந்தியில் பேசினா தான் அவங்களாம் ஹிந்திக்காரங்களாம் வந்து என்கிட்ட வந்து வாங்குவாங்க, இல்லைன்னா நான் பிச்சைக்காரன் தான் நிற்கணும். ஆக தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள், இந்தி நமக்கு கட்டாயம் அவசியம், இந்திய தேசத்தில் இந்தி கட்டாயம் அவசியம் என்கின்ற உணர்வில் இருக்கிறாங்க. இவங்க என்னதான் நம்ம கிருபின்னு சொன்னாலும் கதை நடக்காது, வேற வழி இல்லை. உங்க கீழே வேலை செய்யறீங்களோ வட இந்தியர்கள் தான். எந்த இடத்துக்கு நீங்க போங்க, ஒண்ணுங்கள இந்த சரவணா ஸ்டோர்னு ஒன்று இருக்கு, சரவணா ஸ்டோர் உள்ள போய் பாருங்களேன், நிறைய வட இந்தியர்கள் வேலை செய்யறாங்க. பையன்மாரெல்லாம் வட இந்தியர்கள், பெண்கள் எல்லாம் திருநெல்வேலிக்காரங்க. இந்த பையன்மாரெல்லாம் வட இந்தியர்கள் தான் வேலை செய்யறாங்க. ஏன் உங்கள் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்கள போடுங்களேன் வேலைக்கு, ஆட்கள் இல்லை வேலை செய்யறதுக்கு. ஆனால் அங்கேருந்து நீங்கள் கூப்பிடுறீங்க. அதனால கட்டாயம் என்ன தெரிஞ்சிருக்கணும், அவன்கிட்ட பேசணும் தெரிஞ்சிருக்கணும், இந்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதனால் இந்த கிருமி வேலைலாம் இனிமேல் நடக்காது தமிழ்நாட்டில். என்ன இந்த இந்தி திணிப்பு போராட்டம் இந்த கதையெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காது. முதல்ல உன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை தூக்கி வெளியே போடு. உன் வீட்டில் வேலை செய்கிறவனே இந்திக்காரன், அவனை வச்சுக்கிட்டு இருக்கார். அப்புறம் என்னத்தை இந்தி கிருமி நீ சொல்கிறது? அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். மக்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க, மக்களின்மை ஏமாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்களை. ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து பாஜகவில் மிகப்பெரிய எலெக்ஷன் டைம் வேறு நெருங்கிட்டு இருக்கு, ஆனால் மிகப்பெரிய சலசலப்பு வர மாதிரி எல்லா நியூஸ் சேனலும் சொல்கிறாங்களே. அதாவது அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டு விட்டது, அதாவது கொடுத்த பொறுப்பை வந்து அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் என்று விலகி கொண்டு விட்டார் அப்படின்ற மாதிரி நிறைய போடுறாங்களே சார். என்ன சார் ஆச்சு பிஜேபியில்? அதாவது திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு நயினாருக்கும் எந்த விதத்திலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க. பிரச்சனைக்குரியவர்கள் சில மத்திய அமைச்சர்கள் தான். அவங்க தான் திரு அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு ஈகோசத்தில் இருக்கிறாங்க. அது மிக மிக தவறு. அதுவும் தேர்தல் வருகின்ற இந்த சமயத்தில் இந்த காரியத்தை கூட இருந்து கழுத்தறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிஜேபிக்குள்ள சில கருப்பாடுகள் இவங்கெல்லாம். அடுத்து மத்தியில் அமைச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடந்தா? அதாவது திரு நயினார் நாகேந்திரன் திரு அண்ணாமலை நன்றாக கைகோர்த்து போய் கொண்டு இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அவர் வேண்டான்னு சொன்ன காரணம் வேற. அதுக்கு பதிலாக என்ன செய்திருக்கணும், முழு தமிழ்நாட்டு தேர்தல் பொறுப்பையும் உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலைகிட்ட நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசா நம்ம கவனிக்கணும், சரியா? இப்போ நமக்கு காரியம் பெருசு. நம்முடைய காரியம் என்ன, இந்த தேர்தலில் எப்படியாவது பிஜேபி ஜெயிக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு பிஜேபியுடைய கடந்த தேர்தலில் இத்தனை சதவீதம் எப்படி உயர்ந்தது அப்படின்னு நம்ம கணக்கிட்டு பார்க்கணும். அப்போ யாரால உயர்ந்தது அப்படின்னு கணக்கிட்டு பார்க்கணும். இன்னும் எந்த கட்சியோட கூட்டணியில் இல்லாத சமயத்தில் தனித்து நிற்கும் பொழுதே இப்படி ஒரு நல்ல சதவீதம் வரும்பொழுது, இப்போ கூட்டணியாக இருக்கிற சமயத்தில் நம்ம எவ்வளோ ஞானமாக நடந்துக்கணும், விவேகமாக நடந்துக்கணும். இதில் வந்து ஈகோசம் இப்போ இருக்கக்கூடாது, சரிங்களா? அதில் எனக்கு மிக மிக வருத்தம் என்னன்னா, திரு அண்ணாமலை கட்டாயம் முதலிடம் கொடுத்து ஆகணும். அவர் ஒன்றும் திரு நயினார் வந்து மாநில தலைவரை இருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. அவர் வரவேற்றார்.
வரட்டும், அண்ணன் வரட்டும், அண்ணன் வந்து அரசியலில் என்ன பழைய ஆள், அதனால் அவர் இருந்தால் நல்லது அப்படின்னு தான் வரவேற்றார். அதே மாதிரி அவரோடு கூட மற்றவர்கள் என்ன ஈகோசம் பார்க்காம இந்த நேரத்தில் காரியம் பெருசன் என்ன விவேகமாக நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அவரை ஓரம் கட்டுறது. வெறும் 6 தொகுதி கொடுத்தா 6 தொகுதி கொடுக்குறாரு அவர். எனக்கே 6 தொகுதி கொடுத்தா நான் செய்ய தயார். என்ன அவர் முழுமையாக அந்த கட்சியில் இருக்கிறவர். என்ன நான் வெளியேறல இருக்கிறவன். நான் 6 தொகுதி கொடுத்தா நான் செய்ய தயார். பொறுப்பாளரை என்ன போட்டாங்கன்னா நான் செய்ய தயார். என்ன ஆனால் கட்சியிலே இருக்கிறவருக்கு முழு தமிழ்நாடு மக்களும் அவரை நோக்கி பார்க்குறாங்க. திரு அண்ணாமலை இருந்தால் நாங்கள் வாக்கு அவருக்கு தான் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, கேரளாலேயே அவர் போய் இந்த மக்களை சந்தித்த சமயத்தில் ஃபுல் ஸ்வீப்பில் வந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச விஷயம், இப்போ நடந்த விஷயம். அதே தான் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதான் திரு அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல அவரை கொடுங்க. எல்லா பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கிட்ட நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் கடினம். திரு அண்ணாமலை கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை நீங்கள் தயவுசெய்து கொடுங்க. அவரை வந்து துச்சமாக நினச்சிக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு 6 தொகுதி கொடுத்தா நல்லா இருக்காது. முழு மாநிலத்தையும் நீங்கள் பொறுப்பாக இருந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் திரு நாயனரோடு கூட சேர்ந்து மற்ற தலைவர்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு இடம் கொடுங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் அதாவது வருமானத்துக்கு அதிகமாக வந்து விஷயங்கள் காட்டாதனால வந்து 1.5 கோடி ரூபா வந்து அபராதம் விதிச்சிருந்தாங்க. அதை வந்து இன்றைக்கி நீதிமன்றம் வந்து ஆமாம் அது வந்து அவங்க அபராதம் வச்சு சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். இதில் என்னது எல்லா யூடியூபர்ஸும் சரி எல்லாருமே கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து வாங்குகிற சம்பளன்றது வந்து ஓகேங்களா எல்லாமே வந்து ஒயிட் மணியா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே சார். ஸோ படத்தில் நடிக்கிறீங்க எல்லாருமே பிளாக் மணி வாங்கி தான் நடிக்கிறாங்களா என்ன? அதாவது உண்மையை சொல்லணும்னு பார்த்தா பிளாக் மணி தான். ஒயிட் மணி இருந்துச்சுன்னா நிச்சயமாக டேக்ஸ் கட்டிட்டு தானே இவங்க கைக்கு வரும். வேறு வழி இல்லை. அப்படியே பணம் வந்தாலும் கட்டாயம் டேக்ஸ் கட்டி ஆகணும். இந்த வருமான மோசடிக்கு வழியே இருக்காது ஒயிட் மணியாக இருந்தால். அதனால தான் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, தம்பி விஜய் உனக்கு அரசியல் வேண்டாம். நீ அரசியலில் வந்தனா நீ பிளாக் மணி வாங்குற, அப்புறம் ஒயிட் மணி வாங்குற, அப்புறம் ஒயிட் ஷர்ட்டு போடுற, அப்புறம் பிளாக் ஷர்ட்டு போடுற, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ அமைதியாக இருந்துட்டா இந்த பிரச்சனையே இல்லை. இப்போ எல்லாரும் பேசுகிறாங்களே உன்னை பற்றி. நீ அரசியல் வந்ததுனால இந்த பிரச்சனை. நீ புதுசாக ஒன்று இது கட்டலை. இது புதுசாக ஒன்று விஜய் கட்டலைங்க. இது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பெரிய ஒரு வரி தொகையை பாக்கி வச்சு தான் கட்டிட்டு இருக்கிறார். சரியா? நீங்கள் எடுத்து பாருங்கள். கடந்த ஒரு 4-5 வருஷமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரி பாக்கி வச்சுட்டு தான் அவர் திரும்ப ஃபைனோட தான் கட்டுறாரு. இந்த காரணம் தான் அவருக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. அவர் யார்கிட்டையும் போய் ஆலோசனையும் கேட்கவும் மாட்டார். ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமாக இன்னும் அந்த நடிப்பிலே தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அதனால தான் சிக்கலில் மாட்டிக்கிறது. விளங்குதா? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறேன், இப்போ அவர் 1.5 கோடி ரூபாய் கட்டாயம் கட்டி தான் ஆகணும் ஃபைன். அடுத்தது ஹைகோர்ட்டும் கட்டாயம் கட்டணுன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் போனால் சார், சுப்ரீம் கோர்ட் போனாலும் அதான் கதை. கட்டி தான் ஆகணும். வருமான வரின்றது யாருமே அதில். அப்போ விஜய் ஏமாத்திருக்காருன்னு தானே சார் அர்த்தம்? அதை தாங்க நான் சொல்ல வரேன். நான் அப்போ ஃபைன் மட்டும் போட்டால் முடிஞ்சுதா? ஏன், அதாவது வரி ஏய்ப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தின்படி என்ன பண்ணலாம், அவர் மேலே கேஸ் போடலாம். வரி ஏய்த்து விட்டார், வரியை கட்டாமல் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இதை போட்டு, அதனால் இவர் வந்து தேச துரோகின்னு கூட சொல்லலாம். அதனால் இவர் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். அதனால இவர் அரசியல் கட்சியை நடத்த இவர் தகுதி இல்லாதவங்க கூட செய்யலாம். எலெக்ஷன் கமிஷனில் இது கூட செய்யலாம். ஒருவேளை தனிப்பட்ட முறையில் நான் கூட என்ன பண்ணலாம், ஒரு கேஸ் ஒன்று போட்டு இந்த மாதிரி தேசத்துக்கே இவர் வந்து துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, இவர் இன்னத்துக்கு எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏங்க இவருக்கு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அந்த கட்சிக்கு ஏங்க நீங்கள் உத்தரவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி நாங்கள் கேஸ் போடலாம். எல்லா மனிதருக்கும் அந்த உரிமை இருக்குது. சரிங்களா? அதனால் விஜய் இதை புரிஞ்சிக்கணும். அதுதான் முக்கியம். பட் இருந்தாலுமே அவர் ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் 3வது ஆண்டு துவக்க விழாவில் கூட வந்து டப்பா இன்ஜினா ஓட்ட இன்ஜினா நாம் தான் டாப் இன்ஜின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தைரியமாக இருக்காரு சார். அவர் தான் சிஎம்ன்ற அளவுக்கு ரெடியாக இருக்காரு. அதாவது இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த வரிகள், டப்பா இன்ஜினோ ஓட்ட இன்ஜினோ நாம தான் டாப் இன்ஜின். இது என்னன்னா இந்த சினிமாவில் பேசுகிற வசனம்.
அதை யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க அவருக்கு. என்ன அது அப்படியே என்ன பண்ணிட்டாரு, வாசிச்சிட்டார். ஸ்கிரிப்ட் பேசி பேசி பழக்கம்ல இவருக்கு. இப்போ இருக்கிற முதலமைச்சர் பார்த்து வாசிப்பார், இவருக்கு பார்த்து வாசிக்கணும் அவசியம் இல்லை. எழுதி கொடுத்ததை ஏற்கனவே பார்த்துருவார், அதை மனதில் ஏற்றிக்குவார், வந்து அதை பேசிடுவார். ஏன்னா இவர் தான் நடிகராச்சா. அதனால் அந்த மாதிரி நிலையில் இவர் பேசிக்கிட்டு நம்ம தான் டாப் இன்ஜின். உண்மைதான், அவர் டாப் இன்ஜின் தான், யார் இல்லைன்னு. அதனால தான் வரி வைக்கிறாரு. டாப் இன்ஜினாக இருக்கிறது தான் டாப்பில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. டாப்பில் இருந்தால் எல்லாம் நீ கரெக்டாக தானே இருந்திருப்ப. முதல்ல நீ அரசியலுக்கு வந்திருக்க மாட்டிய, நீ டாப் இன்ஜினாக இருந்தா. டாப்பில் ஒன்றுமே இல்லாத ஒரு இன்ஜின் அது, வேற என்னத்தை சொல்கிறது நான். ஓகே சார். அதே மாதிரி இப்போ வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய 44% மக்கள் வந்து திமுகவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ வந்து திமுக தோற்றுவிடும், அதிமுக தான் வந்து ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க சார். எந்த அளவுக்கு உண்மை அது? இல்லை, அவங்க 44 சொல்கிறாங்க, நான் 64ன்னு சொல்கிறேன். யாருக்கு சார்? 60% திமுக ஜெயிக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். ஏன்னா சராசரி மனிதர்கள் அவங்களே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும், திமுக ஆட்சி சரியே இல்லைப்பா. இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா, நங்கநல்லூர் பகுதியில் இப்போ தான் வேக வேகமாக ரோடெல்லாம் போடுறாங்க. இவ்வளோ நாள் ரோடே இல்லை, 4 வருஷமாக ரோடே போடல, இப்போ வேக வேகமாக ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன அப்போ மக்களாக என்ன பேசிக்கிறாங்க, ஒவ்வொரு வருஷம் தேர்தல் வந்தால் நல்லா இருக்கும் போல் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுவாங்க, ரோடு போடுவாங்க. இப்போ நல்லா இருக்குது பாரு, வருஷம் வருஷம் தேர்தல் வந்தால் நல்லா இருக்கும் போல் இருக்குதுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மக்கள் மிக திட்டமாக இவங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தயாராகிட்டாங்க. அதனால் மக்களை நான் உண்மையாகவே நன்றி செலுத்துகிறேன். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வந்திருக்குது, நான் அவங்கள வாழ்த்துறேன். பட் இருந்தாலுமே இப்போ நம்ம ஆடெல்லாம் டிவியில் பார்க்க முடியுது சார். எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து திமுக நல்லது செஞ்சிருக்கிற மாதிரி ஆடு போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஏங்க இதுதானே திமுகவுடைய ஸ்டைலு. அதுக்கு வச்சு தானே சார் ஜெயிச்சிடுறாங்க அவங்க. அதுக்கு தானே மருமகன் இருக்கிறாரு, மருமகனுடைய வேலையா அதுதானேங்க, ஆடு போடுறது தானே அவர் வேலையா. நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனேன், அங்கே ஜி ஸ்கொயர்ன்றான். கன்னியாகுமரியில் இந்த பக்கம் ஒசூர் கடைசியில் போனேன், ஜி ஸ்கொயர்ன்றான். அப்போது அந்த ஆடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த ஆடில் மன்னன் யாருன்னா மருமகன். அந்த மருமகன் மாமனாருக்காக கரெக்டாக எல்லா வேலையும் செய்கிறாரு. ஆடு வந்துட்டு தானே இருக்கும். இவங்க தான் திறமை, இவங்களை போன்ற திறமையான சாலி யாரும் இல்லை, நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை, நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து எல்லாவற்றையும் செய்வோம், நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரலாம். இப்படியெல்லாம் நிறைய ஆடு வரும். ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு வர போகிறது இல்லை, நீங்களும் அவன் வீட்டுக்குள்ளே போக முடியாது, அவங்கள சேர்க்கவும் மாட்டான். இதான் நடக்க போகுது. என்ன மக்களே, இந்த ஆடை பார்த்து தயவுசெய்து சிரிங்க, ரசிங்க. நான் வேண்டான்னு சொல்ல, ருசிச்சிடாதீங்க. ருசிச்சிங்கன்னா உங்கள் தொண்டை கெட்டு போயிடும், பிறகு உங்கள் வாழ்க்கையே கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபாரடம் பார்த்ததற்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றி.